கப்பல் இந்தியாவுக்கு வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸா கப்பல்கள் கடக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது ஜெய்சங்கர் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய எம்பசியில பேசி இந்தியன் கப்பலை வருவதற்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கப்பல் வந்ததுங்கிறது உண்மைதான். ஆனா அது பெர்மனண்டா இல்ல இந்த 2 கப்பலுக்கு மட்டும் தானா? ஏன்னா ட்ரம்ப் வந்து மோடிட்ட மண்டிட்டு விட்டார், இப்படிலாம் செய்தி போடாதீங்களா, ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சுனா மொத்தமா நாங்க ஈரான்ல இருக்கக்கூடிய வெளி சோர்ஸை கேட்டு பார்த்தோம், அப்படியெல்லாம் எந்த நாட்டுக்கு நாங்க பர்மிஷன் கொடுக்கல. ஒரு 2 கப்பலை நகர்த்திட்டு கொண்டு போறதுங்கிறது வேற, பாலிசியாகவே இந்தியா கப்பல் வரலாம், எண்ணெய் எடுக்கலாம், இந்த வழியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்களா? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்ல நேவல் மைன்ஸை பயன்படுத்துறாங்க, நீர் கன்னிவெடிகளை பயன்படுத்துறாங்க. நேற்றுக்கு வந்து ஒரு 3 கப்பல், தாய்லாந்து கப்பல் தானா இல்ல மயூரி நரி பேங்காக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ என்ன அங்கே பிரச்சனை அப்படின்னா, அமெரிக்கன் கப்பலே வேற நாட்டோட பேரை போட்டலாம். கடல்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங். அவருடைய ஃபாஸ்ட் போட் சிஸ்டம் ஒன்று வச்சிருக்காங்க. அவங்க சின்ன போட் வச்சு அடிப்பாங்க, ஒரு ஆள் தான் இருப்பாங்க அந்த போட். அதில் சின்ன ராக்கெட் லான்ச்சர்ஸை செட் பண்ணிட்டு பெரிய கப்பல்களை போய் அடிக்கிறது. அதில் 50 பேர் வருவான். முஸ்தபா கமேனி கொல்லப்பட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து நிதன்யாகு அவர் ஆளை காணோம், அவர் ஆல்ரெடி சூரி முடிஞ்சிடுச்சு. முஸ்தபா கமேனிக்கு அடிபட்டு இருக்கிறது உறுதி. நெத்தனியாகு காணோம் அப்படிங்கிறதும் உண்மையான செய்தி. இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து தன்னோட பப்ளிக் அப்பியரன்ஸை காமிக்கவே இல்லை. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தாட் இன்செப்டா இருக்கட்டும், நாங்கள் சைனா, ரஷ்யா, நார்த் கொரியா 3 மையமாக வச்சு நாங்கள் தயாரித்தோம். இவங்க அடிக்கக்கூடிய மிசைலை நாங்கள் டிஃபென்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய செலவாகுது. பலன்னு கத்தியை தூக்கிட்டு வர்றான், இங்கிருந்து ஒருத்த கல் எடுத்து அடிக்கிறான். ரொம்ப காஸ்ட்லியான வார அமெரிக்கா நடத்திட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் கடக்க அமெரிக்கா என்ன நினைச்சதுன்னா, ஈரானை மண்டியிட வைக்கணும்னு நினைச்சது. அந்த மண்டியிட வைக்க முடியவே முடியாது. மிக மோசமான சேதத்தை சந்திக்கிறதா? ஆம். ஆனால் ஈரான் வீழவே வீழ போகிறது. தமிழ் மின்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஈரான் ட்ரம்ப் போர் விவகாரம் இது குறித்து நீங்கள் வந்து பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் பேசப்படாத விஷயங்கள்லாம் கூட நீங்கள் பேசிக்கிட்டு வரீங்க. ஒரு பக்கம் வந்து முஸ்தபா கமேனி கொல்லப்பட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நிதன்யாகு அவர் ஆளை காணோம், அவர் ஆல்ரெடி சூரி முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்போ உண்மையான நிலவரங்கள் என்ன? அந்த தகவல்கள்லாம் உண்மையா? ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன 2 தகவலுமே வந்து வெஸ்டர்ன் மீடியாஸில் இருக்கக்கூடிய ரியாட்டர்ஸ், அல் ஜசீரா இது மாதிரியான பத்திரிகைகளே தொடர்ச்சி எழுதுறாங்க. நேற்றுக்கு நியூயார்க் டைம்ஸ் கூட எழுதியிருந்தாங்க. ஒரு பக்கம் முஸ்தபா கமேனிக்கு அடிபட்டிருக்கிறது உறுதி அப்படிங்கிறாங்க. அவர் வந்து அந்த பிப்ரவரி 28 தாக்குதலில் அடிபட்டு அவர் வந்து ஓய்வில் இருக்கிறாரு. அதே சமயத்தில் அந்த நாட்டை வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஒரு செய்தியாக இருக்குது. ரெண்டாவது நீங்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், நெத்தனியாகு காணோம் அப்படிங்கிறதும் உண்மையான செய்தியாக தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து தன்னோட பப்ளிக் அப்பியரன்ஸை காமிக்கவே இல்லை. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது. இந்த 2மே வந்து பியூராக வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்டோட கண்ட்ரோல், வார் எப்படி போயிட்டுருக்கு, வாரோட அதனுடைய என்டியூரன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். இன்னொரு பக்கம் அப்படியே வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை கடந்து இன்றைக்கி இந்தியா கப்பல்கள் 2 வந்திருக்கு. ஓகே, இப்போ மதியானத்துக்குள்ளே வந்திருக்கு 2 கப்பல். இந்தியாவுக்கு வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸா கப்பல்கள் கடக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து அதில் 2 விதமான டிஸ்கஷன்ஸ் இருக்குது. ரேட்டர்ஸ் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, ரேட்டர்ஸுக்கு கிடைச்ச அஃபீஷியல் இந்தியன் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் படி இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அதாவது ஜெய்சங்கர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய எம்பசியில் பேசி இந்தியன் கப்பலை வருவதற்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 கப்பல் வந்ததுங்கிறது உண்மைதான். ஆனால் அது பெர்மனண்டா இல்லை இந்த 2 கப்பலுக்கு மட்டும்தானா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது இது வரைக்கும் எதுலேயுமே லீக் ஆகல, எந்த பட்சம் அஃபீஷியலாக வரவே இல்லை. அதே சமயத்தில் ரேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஈரானில் இருக்கக்கூடிய வெளி சோர்ஸை கேட்டு பார்த்தோம், அப்படியெல்லாம் எந்த நாட்டுக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 கப்பலை நகர்த்திட்டு கொண்டு போகிறதுங்கிறது வேற, பாலிசியாகவே இந்தியா கப்பல் வரலாம், எண்ணெய் எடுக்கலாம், இந்த வழியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்களா அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த ஆதாரமே வரல. ஸோ இது 2 ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயமா இருக்குது. சீனா அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த விலக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இப்போ பப்ளிஷ் பண்ண செய்திகள், பிரேக்கிங்கான செய்திகளில் இந்தியாவுக்கும் அந்த லிஸ்ட்டில் வந்து இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் சைனாவுக்கு கொடுத்தது உண்மை. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸில் நேற்றுக்கு வந்து ஒரு 3 கப்பல், தாய்லாந்து கப்பல் தானா அப்படின்னு இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. சில பேர் சொல்கிறாங்க இந்தியா கப்பல் இல்லை மயூரி நரி பேங்காக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ என்ன அங்கே பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே அமெரிக்காவினுடைய கப்பலை வந்து தொடர்ச்சியாக ஈரான் தாக்கியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அமெரிக்கன் கப்பலே வேறு நாட்டோட பேரை போட்டெல்லாம் போயிருக்கு. அவங்களோட பேரை மாற்றிக்குவாங்க, கொடியை மாற்றிக்குவாங்க, இது மாதிரி வேறு ஏதாவது ஒரு பேர் வச்சுட்டு அவங்க போன கப்பல்லாம் உண்டு. ஸோ அது மாதிரிலாம் நடக்குது. உண்மையிலேயே வந்து அது தாய்லாந்து கப்பல் தானா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இல்லை இந்திய கப்பலே பாதிக்கப்பட்டுருச்சு, இந்திய கப்பலே ஈரான் அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி போயிட்டுருக்கு. அதுவும் உண்மையா அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. ஸோ இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்தியாவில் ரொம்ப வேகமாக ஏதோ ஒன்று மூவ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் ரொம்ப வேகமாக மூவ் பண்ணியிருக்காங்க. ஈரான்கிட்ட பேசியிருக்கிறாங்க. 2 கப்பல் பாம்பேக்கு வந்துருச்சு, பாம்பேயோட கோஸ்ட்டுக்கே நேரடியாக வந்துருச்சு. அப்படிங்கும்போது ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை இந்த கப்பலுக்கு மட்டும்தான். நிரந்தரமான பாலிசியாக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லோடைய டிப்ளமசியாகவே இந்தியா ஜெயிச்சிருச்சா அப்படின்னா அது இது வரைக்கும் தெரியாது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய வட இந்திய ஊடகங்கள் வந்து ஒரு மாதிரி பெரிய வெற்றியாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் அஃபீஷியலாக அரசோட வந்து ஒரு ஆமாம்
வெற்றி அப்படின்ற மாதிரி. அது எப்பவுமே வழக்கமாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து மோடிகிட்ட மண்டி இட்டுட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படிலாம் செய்தி போடாதீங்கடா, ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சுனா மொத்தமாக சோழியை முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு. நம்ம அது ரொம்ப ஆட்கள் கேஷுவலாக நீ போடுவாங்க. தான் ஓனரா அப்படின்ற மாதிரி பருத்திவரன் காமெடி மாதிரி ஆமாம், போய் சொல்லிட்டான் போல. பிடிச்சி வெளுத்துட்டுருவாங்க. அவங்க வந்து இந்த வாரில் வந்து அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை நோக்கி நகர்ந்துட்டுருக்காங்க. இந்த வாரம் அவங்களுக்கு பின்னடைவாக தான் போகும் அப்படிங்கிறத ஏற்கனவே ஈரான் எச்சரித்தாங்க. நீங்கள் இந்த யுத்தத்தை துவங்குவது வேண்டுமானால் நீங்களாக இருக்கலாம், இந்த யுத்தத்தை முடிப்பது நாங்களாக தான் இருப்போம் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் உறுதியாக இருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு, நாங்கள் போர்லேயே ஜெயிச்சிட்டோம். ஆமாம், அது சொல்லிக்க வேண்டியது. அவர் ஏதோ சொல்லார் போரில் ஜெயிச்சுக்கணும் அப்படிங்கிறார். இன்றைக்கி என்ன சொல்கிறார், நாங்கள் போரை நிறுத்த போகிறோம் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா இனிமேல் ஈரானில் தாக்குறதுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறாரு. அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வந்து வீக் ஆகிடுச்சு, எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் ஈரான் வந்து நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரோன், அதாவது நிலத்துக்கு அடியில் சில ட்ரோன் நகரங்களை வச்சுருக்கிறாங்க, மிசைல் நகரங்களை வச்சுருக்காங்க. அதனோட காட்சிகள்லாம் வெளியிட்டு இருக்காங்க அவங்க. அது அப்பப்போ வந்துகிட்டு இருக்கு. கடந்த 15 நாளில் நிறையா வீடியோஸ் வந்துருச்சு யுத்தம் துவங்கினதுக்கு பிறகு. இவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. காசா அல்ல ஈரான். நீங்கள் வந்து காசாவில் நடக்கக்கூடிய சண்டையில் நீங்கள் வந்து பாலஸ்தீனர்களை அடிக்கலாம், நீங்கள் வந்து குறிப்பாக ஹமாஸை வந்து நீங்கள் வந்து வீழ்த்துறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்கிறீங்க. பட் ஈரான் அப்படி கிடையாது. ஈரான் வந்து அது ஒரு போராளி குழு அல்ல, அது ஒரு தேசம். ஆனால் போராளி குணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தேசம். அதுதான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இதில் பார்ட்டாக தான் போகணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கமேனி கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு அவர் இறந்துட்டா இந்த தேசம் மண்டியிட்டுரும் அப்படின்னு தான் அவங்க நினச்சாங்க. வழக்கமாக என்ன நடக்கும் அப்படின்னா, டாப் பிராஸை தூக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நாடு அவ்வளோதான் கொலாப்ஸ் ஆயிரும். ஏன்னா நீங்கள் வந்து செயின் ஆஃப் கமெண்ட்ஸ் போகாமல் இருக்கும். யார் அடுத்தது என்ன ரியாக்ட் பண்ணணும், என்ன பண்ணலாம், யாரோட பேச்சுவார்த்தை நடத்தலாம், எதை மூவ் பண்ணி முதல்ல கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து மிலிட்ரி ஆர்டர்ஸை கொடுக்கறதுக்கு சிக்கல்லாம் வரும். இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முப்படைக்கு ஒரு தளபதி கொண்டு வந்தாங்க. அவங்க அது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ராப்பராக போக முடியல, அதனால் ஒரு தளபதி இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு 4 லேயராக 4 சக்ஸசிவ் செட்டப் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் டீசென்ட்ரலைடு மொசைக் டிஃபென்ஸ் அப்படிங்கிற சிஸ்டத்தை வந்து ஈரான் உருவாக்கியிருக்கிறாங்க. கடந்த 20 ஆண்டுகளாக அவங்க அதை மட்டும்தான் செஞ்சுருக்கிறாங்க. நான் சொல்கிறது ராணுவத்தை மையமாக வச்சு ஸ்ட்ரக்சர். ஆமாம், இதை வந்து அல் ஜசீரா எழுதியிருக்காங்க. ஓப்பனாகவே அல் ஜசீரா ஒரு டீட்டெயிலான ஒரு கட்டுரையில் போட்டு எழுதியிருக்காங்க. பல பத்திரிகை செய்திகள் அது நிரூபிக்கிறாங்க. குறிப்பாக இந்தியாவில் வந்து பிரவீன் சஹானி அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆய்வாளர், அவர் அதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுரை எழுதிட்டார். தமிழ்லேயே நான் பார்த்தேன், டிரான்ஸ்லேட் பண்ணி யாரோ போட்டிருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் ஈரானை வீழ்த்த முடியாது, கஷ்டம், ஈரான் அழிஞ்சிடும், அது முக்கியம் தான், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஈரான் இந்த யுத்தத்தில் மிக மோசமான சேதத்தை ஏற்படுத்திடும். ஆனால் அமெரிக்கானால் ஜெயிக்க முடியாது. நான் வந்து உன்னை வந்து மோசமாக அடித்து காயப்படுத்திடுவேன், ஆனால் நீ சாக மாட்டேன், நீ நின்று சண்டை போடுவேன், அந்த என்டியூரன்ஸை காமிச்சிருவேன். ஸோ இது வந்து வியட்நாம் வாரில் நடந்துச்சு. வியட்நாம் வாரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு ஏன் தோல்வி என்றால், ஒருவனை எவ்வளவு அடி அடித்தாலும் எந்திரிச்சு நின்றுக்கிட்டே இருந்தான், அதுதான் அவங்களுக்கு தோல்வியே. இதே தான் இன்றைக்கி ஈரானில் அவங்களுக்கு நடக்குது. இவங்களுடைய எல்லா மிசைல் கேப்பபிலிட்டிஸை வச்சு அடிக்கிறாங்க. யார், அமெரிக்காவும் ஃபுல்லாக வச்சு அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அமெரிக்கா ஏற்படுத்தக்கூடிய டேமேஜ் அப்படிங்கிறது சாதாரண டேமேஜ் கிடையாது. ஈரானுக்குள்ளே ரொம்ப மோசமாக அடிக்கிறாங்க, இஸ்ரேல் ரொம்ப மோசமாக அடிக்கிறாங்க. ஆனால் இந்த யுத்தத்தில் அவங்க பின்வாங்கலை, இந்த யுத்தத்தில் அவங்க சரண்டர் ஆகலை, இந்த யுத்தத்தில் திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி 10 அடி அடித்தா அவன் 2 அடியாவது திருப்பி அடிக்கிறான். இதுதான் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு ஒரு நெருக்கடியாக மாறி இருக்குது. அப்போ அலி கமேனி கொல்லப்பட்டு விட்டார். ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் மட்டும் கொல்லப்படலை, அவருடைய மருமகள், 2 குழந்தைகள், திரு முஸ்தபா கமேனியினுடைய மனைவி தான் அவங்க அப்பாவே ஒரு பெரிய ஆள். அதாவது அலி கமேனியினுடைய மருமகள் முஸ்தபா கமேனியுடைய மனைவியுடைய அப்பா அப்படிங்கிறவர் ஈரானினுடைய கன்சர்வேட்டிவ் மூவ்மெண்ட்டினுடைய தலைவராக இருந்தவர். குறிப்பாக அலி கமேனிக்கு பர்சனல் அட்வைசராக இருந்தவர். ரொம்ப 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 நெருங்கிய குடும்ப உறவு. அவங்க அந்த அன்னைக்கு பிப்ரவரி 28ஆம் தேதி கூடியது ரமலானுடைய 7வது நாள். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு அவங்களுடைய கிராண்ட் மதர் ஒருத்தங்க இறந்துருக்காங்க, அதனுடைய ஆனிவர்சரி. ஒரு குடும்பமாக அவங்க வந்து ஒன்றா நின்றுருக்காங்க. இந்த குடும்பமான நிகழ்ச்சிக்கும் முஸ்தபா கமேனியும் போயிருந்திருக்கிறார். அப்போ தான் இவங்க பாம்பு போடுறாங்க. அது வந்து அந்த பங்கர் பஸ்டர் பாம்பு போடுறாங்க. அதில் தான் எல்லாமே வெடிச்சு சாருது. இதில் முஸ்தபா கமேனி மட்டும் தப்பித்து விட்டதாக ஒரு செய்தி இருக்குது. அவருக்கு மட்டும் காலில் பயங்கரமான அடிபட்டிருக்கு. அந்த அடியோடு தான் அவர் தப்பிச்சிட்டார் அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் அவர் தான் சுப்ரீம் லீடராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது அஃபிஷியல் நியூஸ். அது ஐஆர்ஜிசியும் சரி, அங்கே இருக்கக்கூடிய கார்டியன் கவுன்சிலாக இருக்கட்டும், இல்லை வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களுடைய சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முஸ்தபா கமேனியை தான் வந்து சுப்ரீம் லீடராக அஃபிஷியலாக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அலி கமேனி இறந்து கொலை செய்யப்பட்டு 3 மணி நேரத்துக்கு பிறகு தான் ஈரான் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தாக்குதலில் ஒரு இடத்துல கூட பிசர் இல்லை, எந்த இடத்துலையுமே பிசர் இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக அடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சவுதி ஆரம்பிச்சு, கத்தார், நீங்கள் வந்து துபாய், எல்லா இடத்தையும் ரொம்ப தெளிவாக அடிக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவினுடைய பேசஸ் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவினுடைய ரேடார்ஸ் இருக்கோ
எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கேஸில் அடித்து முடிக்கிறாங்க. அதை அடிச்சிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் அடிக்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அவங்க மிசைலை பயன்படுத்துகிறாங்க, ட்ரோன் தேவையான இடத்துல பயன்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் நேவல் மைன்ஸை பயன்படுத்துகிறாங்க, நீர் கன்னிவெடிகளை பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, யுத்தத்தை அவங்க எப்படி எதிர்பார்த்தாங்களோ, எப்படி நடத்தணும்னு விரும்புகிறாங்களோ, என்ன ஸ்ட்ரக்சரில் அதை கொண்டு போகணும்னு நினச்சாங்களோ அந்த ஸ்ட்ரக்சரில் அவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க. யுத்தம் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாட்டினுடைய தலைவர் கொலை செய்யப்பட்டு விட்டார், ஆனால் அதுக்கு பிறகு யுத்தம் பர்ஃபெக்டாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுடைய செட்டப் என்ன? அடுத்த சுப்ரீம் லீடரை தேர்வு செய்கிறாங்க, தேர்வு செய்யக்கூடிய குழு பர்ஃபெக்டாக தேர்வு செய்யுது. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலாக இதுக்கு ட்ரம்ப் அவர்கள் மிரட்டல் கூட விட்டார், அமெரிக்காவோட ஒப்புதல் இல்லாமல் ஒரு தலைவர் வந்து அங்கே வர முடியாது, அப்படி வந்தால் அவரோட உயிருக்கு குறி வைக்கப்படும் அப்படின்லாம் இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நாங்கள் கொலை செய்தோம் அப்படின்னார். வி வில் அசாசினேட் அப்படின்னார். அவர் பேர் வந்து இஸ்ரேல் கான்ட்னு நினைக்கிறேன். அவர் நாங்கள் ஈரானினுடைய அடுத்த சுப்ரீம் லீடர் யார் வந்தாலும் அவங்களை நாங்கள் கொலை செய்வோம், அசாசினேஷன் பண்ணோம் அப்படின்னார். அதிர்ச்சியான ஒரு விஷயம். ஆனால் எதுக்குமே அவங்க பயப்படலை. அவங்க ரொம்ப சின்சியராக ஏற்கனவே கமேனி அவர்கள் என்ன திட்டத்தை போட்டு வைத்திருந்தாரோ அதை அவங்க பக்காவாக செயல்படுத்தினாங்க. இது குறித்து அல் ஜசீராவில் வந்த கட்டுரை தலைப்பில் வந்து டீசென்ட்ரலைஸ்டு மொசாக் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒருத்தரை நம்பி இந்த தேசம் இல்லை, ஒரு தலைமையோ இல்லை ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு குழுவை நம்பியோ இவங்க ஒரு தேசத்தை கட்டி அமைக்கல. இவங்க பலதரப்பட்ட தலைமைகள், இன்னும் சொல்ல போனால் டீசென்ட்ரலைஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர். ஆமாம், சென்ட்ரலைஸ்ட் ஸ்ட்ரக்சரில் அப்படியே ரெசிப்ரோக்கலாக டீசென்ட்ரலைஸ்ட் ஸ்ட்ரக்சர். அப்படி இப்போ நீங்கள் திடீர்னு ட்ரம்ப் கொல்லப்படுறாரு அப்படின்னா இந்த யுத்தமே நின்றும். இந்த யுத்தம் மிகப்பெரிய பின்னடைவை நோக்கி நகரும் அவங்களுக்கு, அமெரிக்காவுக்கு. அது அப்படி நிற்கப்படும், கமாண்ட் இருக்காது, பல சிக்கல்கள் ஏற்படும். ஆனால் இந்த நிலை ஈரானில் இல்லை. ஈரானில் ஒரு தலைவரை, இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவரை கொண்டுட்டோம்னா அந்த குடும்பமே நிலை குலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில அப்பாக்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா பிள்ளைக்கு என்ன சேரணும், பொண்ணுக்கு என்ன சேரணும், மனைவி எப்படி இருக்கணும், எங்கெங்கே லேண்ட் இருக்குது, என்னென்ன வருமானம் இருக்குது, எல்லாத்தையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சுட்டு போயிருப்பாங்க. அவர் இறந்து ஒரு 2 மாதம் 1 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் இல்லாமல் இருக்கும், மற்றபடி குடும்பம் இயங்கிட்டு இருக்கும். இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபாதர் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆக்சுவலி உண்மையிலேயே வந்து அலி கமேனி ஒரு பர்ஃபெக்டான ஃபாதர் ஈரானுக்கு. அவர் அதை செஞ்சுருக்கிறாரு. அவர் வந்து இந்த மொசாக் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் அவங்களுடைய ஆர்மி யூனிட்டாக இருக்கட்டும், மிசைல் யூனிட்டாக இருக்கட்டும், நேவல் அசட்ஸாக இருக்கட்டும், லோக்கல் கமாண்டிங் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இது எதுவுமே ஸ்பாயில் ஆகலை. மல்டி ரீஜனல் ஃபைட் இது. அந்த நாட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 31 ப்ராவின்சஸில் எங்கெங்கே எப்படி எப்படி ஃபைட் பண்ணணுமோ அதை அவ்வளோ அழகாக ஃபைட் பண்ணுறதுக்காக அவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. இது குறித்து ஒரு சின்ன செய்தி அதில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து 2001, 2003 குறிப்பாக ஈராக் இன்வேஷனாக இருக்கட்டும், இல்லை தாலிபான்ஸ் அடித்ததாக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானில், இந்த ரெண்டுலேயுமே அமெரிக்கா என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்து தான் நாங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை வகுத்தோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ யுத்தத்தை அமெரிக்கா ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஈரான் தான் முடிக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து மாவோட டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் தலைவர் மாவோட டெக்னாலஜி, அவர் அந்த வார்த்தை மாவோ பயன்படுத்திருக்காரு. அவர் என்னென்னா, வார் இஸ் நாட் ஷேப்டு பை மிலிட்ரி கெப்பாசிட்டி. மிலிட்ரி கெப்பாசிட்டி மட்டும் வார் வந்து ஒரு மெயின் இது கிடையாது. வீக் சைடு டிட் நாட் நீட் டு டிஃபீட் அ ஸ்ட்ராங்கர் எனிமி குயிக்லி. அதாவது ஒரு பெரிய வலிமையான ஒருவனை ஒரு வீக்காக இருக்கக்கூடியவன் வேகமாக அவனை உடனே வீழ்த்திட முடியாது. பட் ஆனால் அந்த சண்டையை என்டியூர் பண்ணுறதுக்கு இல்லை, அந்த சண்டையை இழுத்துட்டு போகிறதுக்கு இல்லை, காலை ஏற்படுத்துறதுக்கு இல்லை, அது ரொம்ப முக்கியம். இதை வந்து இன்றைக்கி வந்து ஈரான் செஞ்சுருக்கிறாங்க. அதான் ஈரானினுடைய முக்கியமான ஒரு கோட்பாடு. ஹசன் அப்பாசி அப்படிங்கக்கூடிய ஈரானுடைய முக்கியமான ஐஆர்ஜிசி தலைவராக இருந்தவர், அவர் அது ஒரு ஐடியாலஜிக்கல் நரேட்டிவாகவே செட் பண்ணி வச்சிருக்காரு. ஈரானினுடைய அந்த ஐஆர்ஜிசி சொல்கிறோம் இல்லையா, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கிராப்ஸ், அவங்களுடைய ஹெட்டாக இருந்தவர் 2007 2019 வரைக்கும் அலி ஜஃபாரி அப்படிங்கக்கூடியவர். அவர் வந்து இந்த டெக்னாலஜியை 20 வருஷமாக வந்து அப்ளை பண்ணியிருக்காரு, அந்த ஷேப்பை. அதாவது ஒரு யுத்தம் இட் இஸ் ஷேப்டு பை டைம். ஒரு யுத்தத்தை வடிவமைப்பதில் இராணுவ ஆயுதங்களுக்கு இணையாக காலம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து அவங்க டிட்டர்மைன் பண்ணுறாங்க. இதில் ஏன் இந்த அளவுக்கு இந்த வார ப்ரொலாங் பண்ண 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 ஈரானுக்கு தானே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. எவ்வளவு நாள் அதிகமாகுதோ அவ்வளோ நாள் ஈரான் தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் மிலிட்ரி கேப்பபிலிட்டியாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எங்கேயோ இருக்கும் ஈரானை கம்பேர் பண்ணும்போது. இவங்க அடிக்கக்கூடிய ஒரு மிசைலை அவங்க தடுக்கணும் அப்படின்னா, அவங்க ஒரு இன்டர்செப்டரை வச்சு, ஒரு தார்ட் இன்டர்செப்டர் இருக்குது, அவங்க வச்சு அடித்து தடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தார்ட் இன்டர்செப்டராக இருக்கட்டும், இல்லை மிசைல் இன்டர்செப்டர் எல்லாமே நாங்கள் சைனா, ரஷ்யா, நார்த் கொரியா 3 மையமாக வச்சு நாங்கள் தயாரித்தோம். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க அடிக்கக்கூடிய மிசைலை நாங்கள் டிஃபென்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு நிறையா செலவாகுது அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, ஒருத்தர் நல்ல பலன்னு கத்தியை தூக்கிட்டு வர்றான், இங்கேருந்து ஒருத்தர் கல் எடுத்து அடிக்கிறான், அவ்வளோதான் வித்தியாசம். நீ கத்தியோட வா, நான் உன்னை கல் எடுத்து அடிக்கிறேன். அவனுக்கு கல் சீப்பாக கிடைக்குது, கீழே கிடைக்குது, டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து வேகமாக அடிக்கிறான். அவனோட விஷயம் என்னென்னா எடுத்து வேகமாக அடிக்கிறது மட்டும்தான்.
இப்போ அந்த கத்தியோட ஓடி வரவன் கையிலேயே சிக்க மாட்டான், ஓடி ஓடி போய் கல்லெடுத்து அடிச்சுட்டே இருந்தால் உண்மையிலேயே அவனை வீழ்த்திட முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அது. ஸோ அப்போ இதைத்தான் ஈரான் செய்யுது. அவங்களுடைய வெப்பன்ஸ், அவங்களுடைய மிசைல், அவங்களுடைய ட்ரோன்ஸ் ரொம்ப 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 சீப்பான ரேட், சில லட்சங்களில் தயாரிக்கிறாங்க ட்ரோனை. ஆக்சுவலாக 3 லட்சம்லாம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், சில லட்சங்களில் தயாரித்து ஒரு 40-45 கிலோ நைட்ரஜன் பாமை அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு ஒரு கப்பல் மேலே போட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக ஒன்றுமே பண்ணுறதில்ல. அதை எடுத்துகிட்டு போய் வந்து அமெரிக்காவினுடைய நேவல் பேஸ் ஒரு ரேடார் இருக்கா, ரேடார் மேலே போட்டு போயிடுறாங்க. சில லட்சங்களில் சில கோடிகளில் அவங்க வந்து மிசைல்ஸ், பேலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து தயாரிக்கிறாங்க. அது 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அவங்கள்ட்ட இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் இல்லை, அது இருக்கிறதாக அமெரிக்கா திரும்ப திரும்ப ஒரு பொய் சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்கள்ட்ட அது கிடையாது. அவங்க தயாரிக்கிறதுக்கான ப்ராசஸில் இருக்கிறாங்க சீனாவுடைய சப்போர்ட்டில். ஆனால் இவங்க இருக்கக்கூடிய நார்மல் இந்த மிசைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களான்னு, இதை வச்சு அவங்க ஈஸியாக அடிச்சிடுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, கடலில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங். அவங்கள்ட்ட இன்னைக்கு காலையில் கூட ஒரு வீடியோ வந்துச்சு. அவங்களுடைய ஃபாஸ்ட் போட் சிஸ்டம் ஒன்று வச்சுருக்காங்க. தமிழில் விடுதலை புலிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஃபாஸ்ட் போட் சிஸ்டத்தை வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய கப்பல் வருதுன்னு வச்சுங்களேன், சிங்கள கப்பலை அவங்க சின்ன போட் வச்சு அடிப்பாங்க. அந்த போட்டில் 2 பேர் தான் இருப்பான், இல்லை ஒரு ஆள் தான் இருப்பான். அந்த போட்டில் போய் அடிச்சிட முடியும். அதில் 50 பேர் வருவான், ஈஸியாக போய் அடித்து மொத்தமாக துவச்சிருவாங்க. இப்போ இந்த சாஃப்ட் போட்டில் இவங்க ஃபாஸ்ட் போட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் சின்ன ராக்கெட் லான்ச்சர்ஸை செட் பண்ணிவிட்டு பெரிய கப்பல்களை போய் அடிக்கிறது. அந்த சைஸை விட பெரிய கப்பலில் போய் அடிக்கிறது. அப்போ இது இவங்களுக்கு சேதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 குறைவு. அந்த ஃபாஸ்ட் போட்டு நீங்கள் ஒன்றுமே இல்லை, கூகுளில் போய் ஈரானினுடைய ஃபாஸ்ட் போட் படைகளை பற்றியான தேடி பாருங்கள், அவ்வளோ விஷுவல்ஸ் வருது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க சண்டை போடுறாங்க கடலில். ஆனால் இது அப்படியே நீங்கள் அமெரிக்காவை பாருங்கள். அமெரிக்கா 2 கப்பலை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு, யுஎஸ்எஸ்ஆர் ஜெரால்டும் யுஎஸ்எஸ்ஆர் அப்ரஹாம் லிங்கனும். இந்த கப்பலுக்கு ஒரு நாளைக்கு இராணுவம் இல்லாமல் சாதாரண சாப்பாட்டு செலவிலிருந்து மற்ற செலவுகள் மட்டுமே லிங்கனுக்கு கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மேலே செலவாகுது. ஃபோர்டுக்கு வந்து 6-7 கோடி ரூபா செலவாகுது. சும்மா நிறுத்தியிருக்கணும் அந்த கப்பலை. வாரே இல்லைனாலும் பார்க்கல, வாரே இல்லாமல் இந்த கப்பல் நின்னாலும் அந்த கப்பல் 2ம் நின்னால் மட்டுமே ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா செலவாகும். இவங்களுக்கு ஃபாஸ்ட் போட்டில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே, ஒரு பைசா கூட செலவு இல்லையே. ஸோ ரொம்ப காஸ்ட்லியான வார அமெரிக்கா நடத்திட்டு இருக்கு, ரொம்ப சீப்பாக ஸ்ட்ராங்கான வார ஈரான் நடத்திட்டு இருக்கு. இதனால தான் இந்த வார சீக்கிரம் முடிக்கணும், குயிக்காக முடிக்கணுங்கிறதுக்கு பிரச்சனைனா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் கடக்க அமெரிக்காவுக்கு சுமை அதிகம், பணச்சுமை. ஆனால் ஈரானுக்கு எந்த பணச்சுமையுமே இல்லை. ஒரு சாதாரண ஒரு கொரில்லா வீரன் ஒரு ரொட்டி துண்டை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ ஒரு காட்டில் படுத்துக்கிட்டு சண்டை போடுற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக சண்டை போடுறாங்க. ஆனால் அமெரிக்காவை அதில் அமெரிக்கா ரொம்ப வெல் சொஃபஸ்டிகேட்டடான ஒரு வெப்பன் சிஸ்டத்தை வச்சுட்டு ரொம்ப ஜெஜாண்டிக்கான ஒரு மிலிட்ரி சிஸ்டத்தை கொண்டு வந்து அவங்க இறக்குறாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பென்சிவ். ஸோ இதனால் இந்த யுத்தத்தை முடித்தால், சீக்கிரமாக முடித்தா அமெரிக்கா ஜெயிக்கும்னு நினச்சது. அமெரிக்கானால சீக்கிரம் முடிக்க முடியல. அந்த யுத்தத்தை இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஈரான். இதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஈரானுடைய மிசைல் எல்லாத்தையும் இவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அடிப்படையில் இஸ்ரேலுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இந்த யுத்தத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த யுத்தத்தினுடைய நோக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று. ரெஜிம் சேஞ்ச். அவங்கள பொறுத்தவரைக்கும் ரெஜிம் சேஞ்ச். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அமெரிக்கா என்ன சொல்கிறான்னா, இவன் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கிறான், ஹைலி என்ரிச்டு யுரேனியம் வச்சுருக்கிறான். ஆனால் இந்த யுத்தம் துவங்குவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தையில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அபாச்சின்னு நினைக்கிறேன், அப்பாஸ் ஆகாச்சி, அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு, நாங்கள் வந்து பாதி யுரேனியத்தை, ஹைலி என்ரிச்டு யுரேனியத்தை கொடுக்க தயாராக இருக்கோம், மீதியை நாங்கள் பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு நாங்கள் பயன்படுத்திக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பெட்ரோலிய நிறுவனங்களோடு நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் போட்டுங்க, எங்களுடைய வயல்களில் நீங்கள் என்ன எடுத்துக்கலான்னு அமெரிக்க நிறுவனங்களுக்கு அலோவ் பண்ணுறாரு. ரொம்ப ஈஸியாக அலோவ் பண்ணுறாரு. அவங்க வந்து எல்லா பேச்சுவார்த்தைக்கும் தயாராக தான் இருந்தாங்க ஈரான். ஆனால் ஏன் அந்த ஈரானுடைய பேச்சுவார்த்தையை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளவில்லை? ரெஜிம் சேஞ்சை மட்டும் ஏன் பார்க்குறாங்க? ரெஜிம் சேஞ்சை பார்க்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் அப்படிங்கக்கூடிய தேசம் இராணுவ ரீதியாக அந்த பிராந்தியத்தில் ஒரு வல்லரசு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பிராந்திய வல்லரசாக நின்றுக்கிட்டு இருக்கு. அது யாருக்கு அச்சுறுத்தல்? அது இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக பார்க்குது. மற்ற சவுதி நாடுகளும் அதை கண்டு பயப்படுறாங்க. அங்கே ஒரு இஸ்லாமிய புரட்சி நடந்து ஒரு ஆட்சி வந்து இவ்வளோ ஸ்ட்ரென்த்தனாக நிற்கிது, நாமெல்லாம் மன்னராட்சியில் இருக்கிறோம், நாமெல்லாம் வெஸ்டர்ன் டிப்ளமசிக்கு காலில் விழுந்து கிடக்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு தேசம் எழுந்து நிற்கும்போது இந்த தேசம் வந்து நம்மளெல்லாம் காலி பண்ணிவிடும் அப்படின்னு ஒரு பயம் 20 வருஷமாக அவங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஈரான் ஹிஸ்புல்லாக்காக இருக்கட்டும், ஹத்தீஸ்காக இருக்கட்டும், இன்னும் பல இராணுவ அமைப்புகளுக்கு, குழுக்களுக்கு நிறையா வெப்பன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாரும் இஸ்ரேலை போட்டு அடி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேலுக்காக நடக்கக்கூடிய ஒரு சண்டை. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீ வந்து சைனாவுக்கு இவ்வளோ ஆயில் கொடுக்குற, சைனா வீட்டில் அடுப்பெறிகிறதே ஈரானுடைய எண்ணெய் தான், முக்கியமான ரோல் இருக்குது, நீ முதல்ல அவனை கொடுக்காத, அவங்களோட பிஸ்னஸ் டைப் போடாத, நீ நாளைக்கு வந்து பிரிக்ஸ் மாநாட்டில் ஈரானும் சேர்ந்துருச்சு, ஆல்ரெடி பிரிக்ஸில் இருக்காங்க தான், அவங்க அஃபீஷியலாக பிரிக்ஸ் வந்து ஈரான், சைனா, ரஷ்யா 3ம் இணைஞ்சு ஒரு பிரிக்ஸ் கரன்சியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிடும். ஸோ இந்த ஸ்ட்ரென்த் ஆகக்கூடாதுன்னு பார்க்குறாங்க சைனா, ரஷ்யா, ஈரான்.
ஈரானினுடைய மூல க்ரூட் ஆயில்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா சீனாவினுடைய வளர்ச்சிக்கே அடிப்படை. ஸோ இப்போ இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு காம்பினேஷனாக பார்க்குறாங்க. இப்போ இந்தியா அப்படிங்கிறது ஒரு சந்தை தேசம். இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய உற்பத்தி எல்லாம் கிடையாது. இந்தியாவில் எல்லா பொருள்களையும் விற்க முடியும். சீனாவுக்கு இந்தியா ஏன் தேவைன்னா விற்கிறது தான் தேவை. ஆனால் சைனா அவனுடைய டெக்னாலஜி முழுக்க பேஸ் பண்ணது ரேர் எர்த் மினரல்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து குறிப்பாக வந்து பெட்ரோல் க்ரூட் ஆயில் எல்என்ஜியாக இருக்கட்டும். அப்போ அவங்களுக்கு ஈரானும் தேவை, இந்தியாவும் தேவை. சைனா இந்தியா தேவை தான் நினைக்குது. விற்கிறதுக்கு பொருள் அவன் தயாரிக்கலாம், எவ்வளோ வேணாலும் விற்கிறதுக்கு ஆள் வேணும்ல, அதுக்கும் தேவை தான் நினைக்குது. இன்னொரு பக்கம் ரஷ்யா ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அவங்கள்ட்ட பெட்ரோல் இருக்குது, அவங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய கன்சப்ஷன் பவர் இல்லைனா அவங்க பெட்ரோல் இருக்குது, அவங்க ஒரு பிராந்திய அதிகாரமாக இருக்காங்க. அப்போ இந்த நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஸ்டேபிளாக நிற்கிறது அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவினுடைய இருப்புக்கு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது. இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு நோக்கம் இருக்குது ஈரான் அடிக்கிறதுல, இஸ்ரேலுக்கு ஒரு நோக்கம் இருக்குது ஈரான் அடிக்கிறதுல, சவுதி அரேபியா போன்ற மற்ற நாடுகள் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு இன்னொரு நோக்கம் இருக்குது அடிக்கிறதுக்கு. ஸோ இங்கே எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. ஆனால் ஈரானுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், அந்த தேசத்தை காப்பாற்றிக்கிறது மட்டும்தான். அலி கமேனிக்கு தன் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியது மட்டும்தான் நோக்கம். ஸோ அதனால் வந்து இந்த யுத்தம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அஜெண்டா வச்சுருப்பாங்க. ஊருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எவனோ ஒரு தப்பு நீ மாட்டினோடனே 4-5 பேர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா எல்லாத்துக்கும் அவன் அடிக்கணும்னு ஏதோ ஒரு அஜெண்டா இருந்திருக்கும். அதனால் ஒருத்தன் கிடச்சிட்டா அப்படின்னு வச்சுங்களேன், ஒருத்தன் ஊரில் நல்ல பணக்காரனாகி போகிறான்னு வச்சுங்களேன், நல்லா வளர்ந்துட்டு வரான் அப்படின்னா 4 பேர் ஆளும் இவான்ப்பா இதெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணுறான்ப்பா, கஞ்சா வச்சு சம்பாதிக்கிறான்ப்பான்னு ஒருத்தர் சொல்லுவான். இவன் அங்கே திருடிட்டான்ப்பான்பா, அவன் வட்டிக்கு வாங்கிட்டு ஏமாற்றிட்டான்ப்பா, ஆளுக்கு ஒன்று சொல்லுவான், பொறாமப்படுவான். அந்த தேசத்தை பார்த்து அச்சுறுத்தல் அவனுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நாளைக்கு அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் மாற்றான் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவன் நோக்கில் அடிப்பான் இல்லையா? அது மாதிரி தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஈரான் அடிக்கிறாங்க. பட் ஆனால் ஈரானை வீழ்த்த முடியாது இந்த யுத்தத்தில். ஈரான் மிக மோசமான சேதத்தை சந்திக்கிறதா? ஆம். ஆனால் ஈரான் வீழவே வீழாது. வீழப்போகிறது அமெரிக்கா தான். அமெரிக்கா என்ன நினச்சதுன்னா ஈரானை மண்டியிட வைக்கணும்னு நினச்சது. அந்த மண்டியிட வைக்க முடியவே முடியாது.